எதனால அவர்கள் இந்தியர்களை குறிவைத்து rally over the weekend led by the far right Tommy Robinson drew up to 150,000 people. இங்க வன்முறைகள் கனடாவிலேயும் அதிகரிக்க போகிறது. இந்தியர்களை குறிவைத்து தாக்குதல்கள் இனிவரும் காலங்களில் சர்வசாதாரணமாக நடக்கலாம். Why Australians want Indians out and are far right groups driving anti-immigration protests. நோக்கம் என்னவா இருக்குண்டா இந்தியர்களை வெளியேற வேண்டும், அதாவது இந்தியர்களை வெளியேறுன்ற Crowds gathered, carrying signs and chanting, with tensions on both sides. நிச்சயமா இதில் ஒரு கவலை கொள்ளக்கூடிய விடயம் நிச்சயமா இருக்கிறது. எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு போராட்டமாக இருக்கு. எல்லா நாடுகளையும் நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த இவ்வளோ காலம் எதனால் வீடியோ போட இல்லையா, எனக்கு வேலை நாட்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த இடைப்பட்ட நாட்களில் வீடியோ போட முடியாமல் இருந்தது. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இனி தொடர்ந்து யூடியூப்பில் காணொலிகள் போடலாம்னு நான் நினைக்கிறேன். வீடியோவின் கருப்பொருள் அல்லது இந்த வீடியோவின் தலைப்பு என்னென்னா, கனடாவில் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி டொரண்டோ நகரில் கனடாவின் குடியேற்றம் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கனடாவினுடைய குடியேற்ற சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடைபெற்றது. கனடாவில் மட்டுமின்றி ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன், அயர்லாந்து, போலாந்து போன்ற நாடுகளிலேயும் வெளிநாட்டினருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. There's a new battle on the streets of Britain, fought with flags and calls for deportations and fear-mongering. Because I believe I'm not against immigration, but I think we have too much of it currently. Crowds gathered, carrying signs and chanting, with tensions on both sides. என்னிட்ட நிறைய பேர் கேட்ட விடயம் என்னென்றால், இந்த போராட்டம் இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு மக்களாக இருக்கட்டும், கனடாவில் வாழக்கூடியவர்களை வெளியேற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் போராடுகிறார்களா என்று கேட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த ஊடகங்கள் சொல்கிற விஷயம் என்னென்றால், வெளிநாட்டினர்கள் இந்த நாடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி கொள்கை கொண்ட மக்கள் விரும்புகிறதாக இந்த ஊடகங்கள் சொல்லினோம். ஆனால் உண்மையிலேயே நடக்கிற விடயங்கள் என்ன, எல்லா நாடுகளையும் நடந்த போராட்டத்துக்கான அடிப்படை கருப்பொருள் என்னென்னா, இந்த அதிகப்படியான வெளிநாட்டினர்கள் அவர்களுடைய நாட்டில் வந்ததும் அதனால் அந்த நாட்டில் ஏற்பட்ட வேலை தட்டுப்பாடு, வாடகை பிரச்சனை, வீட்டு வசதி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, இதனால் அந்த நாட்டு குடிமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டது தான் காரணம் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த போராட்டம் என்ன, இதுக்குனால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஒரு மிக சிறந்த விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும், மிகச்சிறந்த ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து முடிவு வரைக்கும் நிச்சயமாக பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு புதிதாக வாரீங்களா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். பிரிட்டனில் பார்த்தோம்னால் கடந்த வாரங்களில் லண்டன் மாநகரில் 1,50,000க்கு மேற்பட்ட பிரித்தானிய குடிமக்கள் இந்த அதிகப்படியான குடியேற்றம், அதாவது இந்தியர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். It is a problem because we don't know who they are, we don't know the past criminal record, we don't know the past history, and they're committing some heinous crimes. This London rally over the weekend, led by the far right Tommy Robinson, drew up to 150,000 people. Driving the anger is the ongoing illegal arrival of migrants across the Channel. அதே போல் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன், சிட்னி, கேன்பரா போன்ற மிகப்பெரிய முக்கிய நகரங்களில் ஆஸ்திரேலிய குடிமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுடைய போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்தியர்களை வெளியேற வேண்டும், அதாவது இந்தியர்களை வெளியேறுன்ற மாதிரி தான் கோஷம் இடம்பெற்றிருந்தது. எதனால் அவர்கள் இந்தியர்களை குறிவைத்து இந்த ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அயர்லாந்தாக இருக்கட்டும், அதே போல் முக்கியமாக பிரிட்டனாக இருக்கட்டும் ஏன் போராடுகிறார்கள் என்றதை பார்க்கலாம். Why Australians want Indians out and are far right groups driving anti-immigration protests. In this video, we examine the surge of anti-immigration protests sweeping across communities, with a particular focus on how Indian migration is shaping public perception. We also explore the mounting pressures around housing, jobs, and social services, and how these challenges are fueling resentment. Finally,
we address உண்மையிலேயே வெளிநாட்டில் வாழக்கூடிய அதாவது யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, அயர்லாந்து, போலாந்தில் வாழக்கூடிய இமிகிரன்ஸ் வந்து இது சம்பந்தமாக கவலை கொள்ள வேண்டுமான்னு நாங்கள் பார்த்தோம்னா நிச்சயமாக இதில் ஒரு கவலை கொள்ளக்கூடிய விடயம் நிச்சயமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த மக்கள் போராடுவதற்கான முக்கிய காரணம் வந்து உண்மையிலேயே இந்த வெளிநாட்டினராக அதாவது இந்த அரசாங்கங்கள் உள்ளீர்த்த பல லட்சம் மக்கள்லாம் உண்மையிலேயே காரணமானு பார்த்தா அது நிச்சயமாக இல்லை. இந்த பிரச்சனையை வந்து என்னுடைய கோணத்தில் நான் இதை அணுகி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். இது இந்த கருத்தோட வந்து நிறைய பேர் வந்து உடன்படுவீர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா முதல்ல வந்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்றது வந்து 3 வெவ்வேறு கண்டங்களில் இடம்பெற்றிருக்குது. முதலாவது பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வந்து அது தனி கண்டமாக ஒரு தனி நாடாக இருக்குது. அதே போல் அடுத்த போராட்டங்கள் நடந்தது பார்த்தா பிரித்தானியா அதாவது ஐரோப்பாவில் நடந்திருக்குது, போலந்தில் நடந்திருக்கு, அயர்லாந்தில் நடந்திருக்குது. குறிப்பாக சொல்லணுமென்றா அயர்லாந்தில் கடந்த சில மாதங்களாக இந்தியர்களை குறிவைத்து நிறைய தாக்குதல்கள் அதாவது இனவரி தாக்குதல்கள் நடந்திருக்குது. குறிப்பாக சொல்லணுமென்றா ஒரு இந்திய டாக்ஸி டிரைவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார். வேலை முடித்து வீடு சென்று கொண்டிருந்த ஒரு இந்தியர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு பல தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்திய அரசே வந்து அங்கே வாழக்கூடிய அதாவது அயர்லாந்தில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்று. அடுத்த போராட்டம் நடந்தது வந்து வட அமெரிக்க கண்டத்தில் நடந்திருக்குது. அமெரிக்க கண்டத்தில் கனடாவில் இடம்பெற்றிருக்குது. அதுவும் இந்தியர்களை குறிவைத்தென்று தான் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே அந்த போராட்டம் நடைபெற்ற அதே இடத்துல வந்து அந்த போராட்டத்துக்கு எதிராக கனேடிய மக்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து இந்த கனடாவுக்கு குடியேறிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் வந்து ஆதரவு போராட்டமும் செய்திருந்தார்கள். அந்த இடத்துல வந்து ஒரு முருகல் நிலை வந்து ஏற்பட்டிருந்தது. Crowds gathered, carrying signs and chanting, with tensions on both sides. The Canada First rally drew attention, with organizers saying they want to stand up for what they call Canadian values and push back against mass immigration. At the end of the day, when you allow millions of people from other countries around the world, it puts strain on our resources. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது 5 வருடங்களுக்கு முன்னராக இந்திய மாணவர்கள் படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக ஆஸ்திரேலியா சென்றிருக்கிறார்கள். அங்கே வந்து அவர்கள் தொழில் மற்றும் அவர்களுடைய வேலை வாய்ப்பை அமைத்து கொண்டதுனால அங்கேயே அவர்கள் வந்து நிரந்தர வீடுகள் வாங்கி அல்லது அவர்கள் படிப்பு நோக்கமாக சென்றபடியால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது சிட்னி, மெல்பர்ன், கேன்பரா இது போன்ற இடங்களில் வந்து வீட்டு வசதிகள் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியானது. இந்தியர்கள் மட்டுமன்றல்ல எல்லா நாட்டு மக்களும் வந்ததுனால அந்த வீட்டு வாடகை அதிகரித்தது. இது வந்து அங்கே வாழக்கூடிய ஆஸ்திரேலியர்களிடையே வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த அழுத்தம் வந்து இப்போது ஒரு போராட்டமாக இந்த தீவிர வலதுசாரிகள் முன்னிலைப்படுத்தி அதாவது இந்த மக்களுடைய இந்த அழுத்தத்தை இந்த தீவிர வலதுசாரிகள்னு சொல்லக்கூடிய கொள்கை கொண்ட கட்சிகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியலாக்கி இப்போது போராட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா பிரிட்டனில் பார்த்தோம்னா அங்கேயுமே எப்படி செய்திகள் வந்தாண்டா இந்தியர்கள் வெளியேற வேண்டும்னு சொல்லி தான் போராடினாண்டு. உண்மையாக பிரிட்டன் போராடினதுக்கான கருத்து என்னென்னு பார்த்தோம்னா பிரிட்டனில் பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா பிரான்ஸ்லேருந்து படகு மூலம் நிறைய அகதிகள் அதாவது ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பல மக்கள் வந்து படகு மூலமாக பிரிட்டனுக்குள்ளே வர்றது வந்து ஒரு வாடிக்கையான ஒரு விடயமாக இருந்தது. அவர்கள் பிரிட்டனுக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்கள்னா பல குற்றச்செயல்களை செய்கிறார்கள். இந்த செல்ஃபோன் பறிப்பாக இருக்கட்டும், அவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கை பறிக்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சென்று அவர்களிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை பறிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கத்தி குத்து சம்பவங்கள் எல்லாமே வந்து அதிகரித்து விட்டது. இது வந்து பிரிட்டனை சார்ந்த அந்த பிரித்தானிய குடிமக்களிடையே வந்து கோபத்தை ஏற்படுத்தியது. இது முதலாவது விடயம். இதுக்கு பிறகு பார்த்தா இந்த கோவிட்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்ததோ கனடாவில் என்ன நடந்ததோ அதே போல் அதிகப்படியான மக்களை பிரிட்டனில் அனுமதித்ததன் காரணமாக அந்த மக்கள் இதே வீட்டு வசதி, சுகாதார பிரச்சனை, வேலைவாய்ப்புமை என்ற பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த நகரங்களாக இருக்கக்கூடிய லண்டன், இந்த மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய நகரங்கள் எல்லாமே வந்து வெளிநாட்டினரால் நிரப்பப்பட்டதுனால அவர்கள் சொந்த நாட்டிலேயே சொந்த நகரத்திலேயே சிறுபான்மையினராக ஆக்கப்படுறது அவர்களிடையே வந்து கோபத்தை ஏற்படுத்தியது. இதையும் பிரித்தானியாவில் வாழக்கூடிய இந்த வலதுசாரி அதாவது வலதுசாரின்னு சொல்கிறத விட தீவிர வலதுசாரி கொள்கை கொண்ட ஆட்சியாளர்கள் அந்த கட்சிகள் வந்து அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். This London rally over the weekend, led by the far-right Tommy Robinson,
drew up to 150,000 people. Driving the anger is the ongoing illegal arrival of migrants across the Channel. The £2 billion it costs a year to house asylum seekers in neighbourhood hotels while they're banned from working has fueled the backlash. They walk around in gangs, you're not safe because you're usually on your own, but they're always in groups of at least 5. The anger isn't only directed at asylum seekers, it's at people who've come here legally too. இந்தியர்களுக்கு எதிரான அந்த மனநிலை அங்கே இருந்தால் கூட அதுதான் அந்த போராட்டத்தை தூண்டுவதற்கான ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கவில்லை என்றது இங்கே குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். மூன்றாவது, கனடாவுக்கு நாங்கள் வந்தோம்னா கனடாவில் இந்த வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது தீவிர கனடிய பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து இந்த கனடா மீது மிகப்பெரிய ஒரு பற்றை கொண்ட கனடாவிலேயே பிறந்து வளர்ந்த மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அது எப்படி என்றால் கனடா அரசானது இந்த குடியேற்ற எண்ணிக்கையை வந்து குறைக்க வேண்டும். அதே நேரத்தில் கனடாவுக்கு உள்ளிருக்கக்கூடிய ஆக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதில் வந்து ஒரு கடுமையான சட்டங்களை வந்து கொண்டு வர வேண்டுமென்றதான் இந்த போராட்டக்காரர்களுடைய வேண்டுதலாக இருந்தது. ஆனால் அதே இடத்துல இந்த குடியேற்ற சட்டங்கள் மற்றும் இந்த குடியேற்ற வெளிநாட்டு மக்கள் வர்றது வந்து எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவர்கள் வர வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு குழுவும் வந்து அதே இடத்துல போராடினால ஒரு கைகலப்புன்னு அந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. 3 கண்டங்களில் நடந்த பிரச்சனையின் அடிப்படை என்னென்னு பார்த்தா குடியேற்றவாதிகள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு விடயம்தான் நடந்திருக்கு. அதே போல் அந்த மக்கள் அங்கே கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, எங்களுடைய நாட்டில் வந்து எங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், வீட்டு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும், அதே போல் சுகாதார வசதிகள் சரியாக செய்து தரப்பட வேண்டும், குடியேற்றம் வந்து ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். இந்த எல்லா எண்ணிக்கையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டை மீறி செல்கிறதுன்றது தான் அவர்கள் ஒரு குறையாக சொல்லி போராடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் எல்லாமே அதை எப்படி காண்பித்ததுன்னு பார்த்தா உலகெல்லாமே வந்து இந்த வெளிநாட்டினருக்கு எதிராக போராட்டம் நடக்குது, குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு போராட்டம் நடக்குதுன்ற ஒரு பின்பத்தை தான் காட்டுகிறார்கள். உண்மையிலேயே இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு கனடாவிலையும் இருக்குது, அயர்லாந்துலேயும் இருக்குது, அதே போல் போலாந்து, பிரிட்டன், ஆஸ்திரேலியா எல்லா நாடுகள்லையுமே நிச்சயமாக இருக்குது, ஜப்பானில் கூட இருக்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த மீடியாக்கள் வந்து ஒரு செய்தியாக காண்பிக்கிறார்களே தவிர இந்த 3 கண்டங்கள்லையும் வந்து வேறு வேறு பிரச்சனைகளையும் இதுக்குள்ளே இருக்குது. அவர்கள் அந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி அந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி தான் வந்து போராடி இருக்கிறார்கள். யூகேயில் பார்த்தோம்னா சட்டவிரோதமாக பிரான்ஸில் இருந்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த அகதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி தான் அவர்கள் அந்த ஒரு போராட்டத்தை நடாத்தினார்கள். நாங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான எண்ணிக்கை, அதாவது ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றதும் இந்தியர்களையும் குறிவைத்து தான் வந்து அந்த போராட்டம் நடந்தது. கனடாவில் நடந்தது வந்து அது இன்னுமே மிக வித்தியாசமான ஒன்று என்னென்னா, அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவும் கனடாவில் வாழக்கூடிய ஒரு கனடிய மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவும் தான் அந்த ஒரு போராட்டம் நடந்தது. எப்படி என்றால், நீங்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அதே போல் இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டுமென்றது தான் இந்த போராட்டத்துக்கான நோக்கமாக இருந்தது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னென்னா, தீவிர வலதுசாரிகளினுடைய ஆதரவு இருக்குது. எல்லாமே வந்து ஒரு திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு போராட்டமாக இருக்குது. எல்லா நாடுகளையும் நடந்தது. யூகே பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத ஒரு போராட்டமாக நடந்திருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்த்து எங்களோட தமிழாக்கள், அதாவது இதை பார்த்து எங்களுடைய தமிழ் மக்களோ அல்லது இந்தியர்களோ வந்து பயப்பட வேணுமாண்டா நிச்சயமாக இது ஒரு கவலைக்குரிய விடயம்தான். ஏனெண்டா இது வந்து எங்களுடைய பிழை கிடையாது. அதாவது இந்த நாட்டுக்கு ஒரு மக்கள் வெறியினமண்டா அதற்கான அந்த அனுமதியை யார் வழங்கினா அரசு தான் வழங்கினது. அதாவது கனடான்னு எடுத்துக்கொண்டால் அது கனடிய அரசு, பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் அது பிரிட்டன் அரசாக இருக்குது, ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டால் அது ஆஸ்திரேலியன் அரசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து குடியேறிய மக்களில் எந்த பிழையுமே இல்லை. ஆனால் இந்த நாட்டில் வந்து எல்லா நாட்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா, இந்த எல்லா நாட்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கையில் எல்லா நாட்டிலையும் பொருளாதார பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பின்மை இருக்குது. அப்போ எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய அரசு தான் அதை சீர் செய்ய வேணும். ஆனால் அதை வந்து அந்த பிரச்சனையை அந்த நாட்டு குடிமக்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை உள்ள குடிமக்கள் என்ன செய்யணும்னா, இது வெளிநாட்டினர் வந்து எங்களோட வேலையை எடுத்து கொண்டு விட்டார்கள், அதனால தான் எங்களுக்கு வேலை இல்லை, குறிப்பிட்ட நாட்டு மக்கள் வந்து வேலையை எடுத்து கொண்டு விட்டார்கள், அதனால் எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவர்கள் மீது அந்த பழியை போடுவது வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு நாட்டில் வந்து பொருளாதார மந்தநிலை வருது, அந்த நாட்டில் வந்து வேலைவாய்ப்புகள் குறையுதுண்டா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், அந்த அரசினுடைய பலவீனமாக இருக்கலாம், அந்த அரசினுடைய கையாளாகாத தனமாக இருக்கலாம். அதுக்காக அதை வந்து புதிதாக கனடாவுக்கு வந்த அல்லது பிரிட்டனுக்கு வந்த
ஆஸ்திரேலியாவுக்கு வந்த மக்கள் மீது அதை திணிப்பது வந்து மிகவும் தவறான ஒரு விடயம். ஆனால் குறிப்பாக இதை தமிழர்கள் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, இந்தியர்கள் வந்து இதை கவனமாக எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் இங்கே வன்முறைகள் வந்து கனடாவிலேயும் அதிகரிக்க போகிறது. இந்தியர்களை குறிவைத்து தாக்குதல்கள் இனி வருங்காலங்களில் சர்வசாதாரணமாக நடக்கலாம். செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும், கத்தி குத்தாக இருக்கட்டும், அதாவது இனவரி தாக்குதல்கள் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போது கனடிய குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறேன். நான் ஒரு கெனடியன். அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு இனவரி தாக்குதலோ அல்லது இனவரி சம்பவம் ஏதாவது நடந்தால் வந்து நான் அதை எவ்வாறு கையாள்வேன்னு நான் பார்த்தா அதை நான் கடந்து போக தான் பார்ப்பேன். ஏனென்றால் அந்த ஒரு நபர் வந்து எங்கள் மீது ஒரு இனவரி தாக்குதலோ அல்லது இனவரி பேச்சு, அதாவது தாக்குதலோ நான் சொல்கிறது வந்து ஒரு அவர் வந்து என் மீது தாக்குதல் நடத்தினால் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை பிரயோகமோ அல்லது சில சைகைகள் மூலமாக செய்கிறது வந்து நாங்கள் கடந்து தான் செல்ல வேண்டி இருக்கும். அவ்வாறு அவர் தொடர்ந்து எனக்கு ஒரு வேலை இடத்துலையோ அல்லது மிக முக்கியமான இடங்களில் வந்து எங்களுக்கு ஒரு இனவரி தாக்குதல் நடக்குது. இப்போ சர்வீஸ் ஒன்டேரியோ போகிறோம், அரசு சார்பான சேவை மையங்களில் போய்க்கல எங்களுக்கு இனவரி தாக்குதல் நடக்குது, அது இனவரி சார்ந்த விடயங்கள் நடக்குதுன்னா நிச்சயமாக நாங்கள் வந்து அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே ஒரு பப்ளிக் பிளேஸ், அதாவது பொதுமக்கள் கூடுற இடங்கள் என்ன நடக்குதுன்னா நான் அந்த நபர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விடயம், நானும் கனடாவுக்கு சட்டபூர்வமாக, அதாவது லீகலாக கனடாவுக்கு வந்த ஒரு நபர், சட்டபூர்வமாக கனடா குடியுரிமை பெற்ற ஒரு நபர், நீங்கள் என்னோட இப்படி நடந்து கொள்வது சரியில்லை என்றதை வந்து ஒரு பண்பாக நாங்கள் சொல்லலாம். தாண்டி அவர் மீண்டுமே இனவரியாக நடந்து கொள்கிறாருண்டா அவரை வந்து நாங்கள் லீகலாக ஏதாவது ஒரு விடயத்துக்கு கொண்டு செல்ல முடியும், அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படி நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு நபரை கொண்டு சென்றால் அவருடைய வேலை பாதிக்கப்படும், அவரால் வந்து அவருக்கு அது ஒரு கிரிமினல் குற்றமாக பதியப்படும், அவர்களுடைய எதிர்காலமே அது பாதிக்கப்படும். அப்போ அவர்கள் எவ்வாறு எல்லாரையும் பார்க்கிறார்கள், அவர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த தீவிர வலதுசாரி அல்லது கனடாவின் தீவிர பற்றாளர்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாரையும் எப்படி பார்க்குறார்கள் என்றால், சவுத் ஏஷியன் எல்லாரையும் எப்படி பார்க்குறார்கள் என்றால் அவர்கள் முழுக்க இந்தியர்கள் தான் பார்க்குறாங்க. பாகிஸ்தானியாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், மியான்மர், நேபாளம், இப்படி எல்லா நாடுகள் இருக்கிறார்கள் எல்லாருமே பார்த்தால் அவர்கள் இந்தியர்களாக தான் பார்க்குறாங்க. அதே போல் அங்கால இருக்கக்கூடிய தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சீனா, இது எல்லா மக்களையும் பார்த்தா அவர்கள் ஒரு நாட்டு மக்களாக தான் பார்க்குறார்கள். இப்போ அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நாங்கள் வந்து அந்த வித்தியாசத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டுக்காரர் செய்கிற பிழை வந்து ஒட்டுமொத்த சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி, அதாவது தெற்காசிய மக்களையே வந்து பாதிக்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்குது. நாங்கள் இது எவ்வாறு கையாள வேண்டும், அதாவது ஒரு இனவரி தாக்குதலோ இனவரி பேச்சு வரைகளை நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குங்க, அதாவது ஒர்க் பர்மிட்டில் இருக்கலாம், அசைலமாக இருக்கலாம், அதே போல் பிஆராக இருக்கலாம், குடியுரிமை பெற்றவராக இருக்கலாம். நீங்கள் அந்த நிலைமையை அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். பிரச்சனை யாருக்கு அறிய தர வேண்டுமோ அந்த அதிகாரிகளுக்கு அறிய தரலாம். ஏன்னா கனடா வந்து முன்னைய கனடா மாதிரியே இல்லை. ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய மாற்றங்கள் வருது, ஒவ்வொரு வருடங்களுமே மிகப்பெரிய மாற்றங்கள் வருது. யூகே போல் 1.5 லட்சம் மக்கள் வந்து இங்கேயுமே கூடலாம். அது இன்னும் சில வருடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பிஆர் இருக்குது, அதாவது கனடாவினுடைய நிரந்தர வதியுரிமை இருக்கண்டா அதுக்கு ஒரு விடயம் இருக்குது. அதாவது நீங்கள் நிரந்தர வதியுரிமை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கனடாவில் வதியுரிமை பெற்று 3 வருடங்கள், அதாவது 1095-96 நாட்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீங்களா உடனடியாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து உடனடியாக கனடிய குடியுரிமைக்கு விண்ணப்பியுங்கள். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிற விஷயம். ஏனென்றால் நீங்கள் பிஆரில் இருக்கிறீங்களா, அதாவது நிரந்தர குடியுரிமை இருக்கிறீங்களா, அது ஒரு நல்ல விடயம். ஆனால் அது வந்து ஒரு முழுமையான பூர்த்தியான ஒரு விடயமாக இருக்காது. கனடிய குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கனடிய குடியுரிமை பெற்றவராக மாறினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இனவரி தாக்குதலோ அல்லது இனவரி பேச்சோ வேலை இடத்துலையோ பப்ளிக் பிளேஸில், அதாவது மக்கள் கூடக்கூடிய பொதுமக்கள் கூடக்கூடிய பொதுவான இடங்களில் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து நீங்கள் சட்டபூர்வமாக அதை கையாளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே குடியுரிமை வந்து 6-8 மாதத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு அந்த 6-8 மாதம் உங்களால் செலவழிக்க முடியும். $650 வந்து விண்ணப்பத்துக்கான விலையாக இருக்குது. அதாவது அந்த விண்ணப்பத்துக்கான கட்டணம் வந்து $650. நீங்கள் அதுக்கான புகைப்படம், அதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு $30-35 செலவாகும். இவ்வளோத்தையும் நீங்கள் செலவழிச்சிங்கடா $680 உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை செலவழிக்க தயார். 6-8 மாதம் மேக்ஸிமம், அதாவது அதிகபட்சமாக 10 மாதம் நீங்கள் காத்திருக்க ரெடியண்டா, நீங்கள் காத்திருக்க தயாராக இருந்தீங்களா உங்கள்கிட்ட வந்து கனடிய குடியுரிமை கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் கனடிய கடவுச்சீட்டு கூட பெறலாம். நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இனி வர்ற நாட்களில், இனி வர்ற காலங்களில் அரசு வந்து இந்த போராட்டங்களை பார்த்துட்டு தற்போதைய லிபரல் அரசு, அதாவது குடியுரிமையில்
பலவீனமான அல்லது நலிவான ஒரு விடயங்களை பயன்படுத்தி கொண்டிருந்த அல்லது நலிவான சட்டங்களை இதுவரைக்கும் காண்பித்து கொண்டிருந்த லிபரல் வந்து இனி கடுமையாக்கலாம். இதுவரைக்கும் ஒரு பிஆர் பெற்ற ஒரு நபர் 3 வருடங்களில் கனேடிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடிய நிலைமையில் இருந்தவர் இப்போது வந்து இதே பிரச்சனை நடக்கிறதால நாளைக்கு அது 5 வருஷமாக மாற்றலாம். யூகேயில் இப்போது பேசக்கூடிய மாதிரி 8 வருஷமாக மாற்றலாம். அப்போ என்ன நடக்குமென்றே தெரியாது. உங்களால் நீங்கள் ஒரு பிஆர் வச்சுருக்கிறீங்க, கனடாவில் 5 வருஷம் பிஆர் ஆகிருக்கிறீங்க, 8 வருஷம் இருக்கிறீங்க அல்லது ஒரு 3 வருஷம் கடந்துட்டீங்க, குறிப்பிட்ட கால அளவு இருக்குது, உங்களால் குடியுரிமை பெற முடியுமென்றால் தயவு செய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உரிமையை வந்து இன்னுமே அதிகரித்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில். ஏன்னா இந்த நாட்டில் நீங்கள் அதிகபட்ச காலம் வாழ போகிறீங்களா, இந்த இலங்கை தமிழர்கள் அதிகமாக இந்த நாட்டிலேயே வாழணும்னு தான் நீங்கள் வர்ற நீங்கள். அப்படி இருக்கையில் நாங்கள் இந்த ஒரு விடயத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றா உரிமையை நாங்கள் அதிகரித்து கொண்டால் தான் வந்து எங்களுக்கு வர்ற பிரச்சனையிலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இது ஒரு முதல் விஷயம். எந்த கருத்து என்னென்னா, இந்த பிரச்சனையில் இலங்கை தமிழரை இது அந்தளவுக்கு வந்து பாதிக்காது. அதுக்கு இன்னுமே டைம் எடுக்கும், அதாவது காலம் எடுக்கும். ஆனால் நாங்கள் வந்து இங்கே கனவேசம் இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்புமே நாங்கள் செய்ததில்லை. பெரிதளவுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் செய்ததில்லை. நாங்கள் இங்கே ஒரு நட்பேரை ஏற்படுத்தியிருக்கோம். குறிப்பாக ஒன்டேரியோவில் வந்து ஒரு பேர்மிக்க ஒரு சமுதாயமாக ஒரு நாட்டு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு இலங்கையில் நாங்கள் ஒரு இனவரிக்கு ஆளான, நாங்கள் ஒரு ஒடுக்குதலுக்கு ஆளான மாதிரி இங்கேயும் ஆளாக வாய்ப்புகள் இருக்குது. அது எதன் பேரில் நடக்குமெண்டா வேறொரு நாட்டு மக்கள்கிட்ட பேரில் எங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னம் வந்து நாங்கள் மிகவும் இன்னும் பலமான மக்களாக மாறணுமெண்டா நிறைய குடியுரிமை பெற்றவர்களாக நாங்கள் மாறிக்க எங்களுடைய வாக்கு அதிகரிக்கும், எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும், எங்களுடைய உரிமை, எங்களோட குரல் அதிகரிக்கும். அதன் மூலமாக எந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னோட ஒவ்வொரு நாட்டிலே நடந்த பிரச்சனை வேறு விதமாக இருக்குது. ஆனால் இந்த செய்தி ஊடகங்கள் எங்களுக்கு காண்பித்த செய்தி வந்து அது வித்தியாசமாக இருக்குது. யூகேயில் வேறு, ஆஸ்திரேலியாவில் வேறு, இப்போ கனடாவில் நடந்து முடிந்தது வந்து ஒரு அடையாள போராட்டம். அது அடையாள போராட்டம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய லிபரல் அரசுக்கு ஒரு அடையாள போராட்டமாகவும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சக கனேடியர்களுக்கு அவர்கள் சொல்ல வந்த விடயம் என்னென்னா, இந்த கனடிய பொதுமக்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னென்னா, அதிகபட்சமாக இருக்குது கனடாவுக்கு ஆக்கள் எடுக்கிற அதிகபட்சமாக இருக்குது. எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வீடுகளோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு, வீட்டு வசதிகள் குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒரு அடையாள போராட்டம் ஒன்றை தான் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து ஒரு தொடக்கம்தான். இது இன்னுமே மோசமாக போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது என்றது தான் இதில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவைக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைவான காலத்துக்குள்ள அடுத்த வீடியோ வருமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை ஆதரவு தெரிவிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சார்ஜன். நன்றி, வணக்கம்.